கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவுட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து சவாலில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ரியாவை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆனந்த் வந்து அவங்க அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கூட வந்து ரியா இல்லை, நம்ம மீனாட்சி வந்து இருக்காங்க. ரியா இது எல்லா மனசில் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்து என்ன சொன்னாங்க, கல்யாண நாள் அதுவுமா எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப நீ வந்து இருக்கவே மாட்ட, கண்டிப்பாக வந்து மீனாட்சியோட தான் எங்கள் அண்ணன் வந்து சேர்ந்துருப்பான் ஆசீர்வாதம் பண்ணுறப்ப, நிச்சயம் அப்படி தான் நடக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சவால் வந்து விட்டுருந்தாங்க. அது எல்லாம் வந்து நடந்துருச்சுங்கிற மாதிரி ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து நக்கலா நான் சவாலில் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரியா கிட்ட வந்து ஐடியா வந்து சொல்கிறாங்க. ஆனந்த் ஏதோ ஒன்று விஷயம் வந்து சரியில்லை, அது மட்டும் தெளிவாக தெரியுது. எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ தேவையில்லாமல் இங்கேருந்து பேசாமல் நீ மாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து அடிக்கணுங்கிற மாதிரி அவங்க கை கால்லாம் வந்து உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஆனந்துக்கு அப்பன்னு பார்த்து கார்த்தி வேற அமைதியாக இருக்க சொல்லியிருக்கான் பாட்டி இருக்கிற வரைக்கும். பாட்டி நீங்கள் மாட்டுக்கு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம தீபாவும் அந்த இடத்துல கார்த்தியும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் வந்து ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பாட்டி நீங்கள் வந்தது எங்களுக்கு எவ்வளோ தீமா சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குது. இது என் பொண்ணோட விசேஷ நாள்ரா, இதில் எப்படா நான் வராமல் இருப்பேன் அப்படி நம்ம பாட்டி வந்து உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி பாட்டி நீங்கள் போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வந்து ஓய்விடுங்க, அம்மா அப்பா வந்து சரியாகவே சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அதை வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு கீழே வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பூந்து விளாண்டுற வேண்டிதான். இப்போ பாட்டி வேற இல்லை, ரியா நம்ம மாட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ஐஸ்வர்யாவும் நம்ம ரியாவும் அங்கேருந்து வேகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நில்றி அப்படின்னு சொல்லி ரியாவை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து மீனாட்சி வந்து நோட் பண்ணுறாங்க. கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்ன நெஞ்செழுத்துறதா இப்படி பண்ணுவேன், உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்த் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, சும்மா அடிக்க கை ஓங்குற அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி கை ஓங்குறப்ப கையை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம ரியா பிடிக்காம நான் என்ன பண்ணுவேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மீனாட்சியோட சேர்ந்து ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்குற, அப்படி கார்த்தி உன்னை பேசி எப்படி மயக்கனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கார்த்தி எனக்கு அப்பையிலேருந்து நல்லது தான் செஞ்சுருக்கான், ஆனால் நீ தான் வந்து எனக்கு கெடுதல் பண்ணியிருக்க. கார்த்தி அந்த வீடியோ வந்து காட்டிட்டான். உன் புருஷங்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்க, ஆனந்த் முக்கியம் இல்லை, ஆனந்த்கிட்ட இருக்கிற பணம் தான் முக்கியம். நீ ஆல்ரெடி என்னென்னலாம் போய் சொல்லிட்டு கங்கணம் கட்டுற கதையெல்லாம் சொன்ன. நான் வந்து கார்த்தியை நம்பாமல் முன்ன போய் நம்பினோம் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், மீனாட்சி மேலே பழி போட்டு அவளை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தேன். இப்போ அவளுக்கு எதுவுமே வந்து தெரியாது, அவள் அப்பாவி இருப்பினும் உன்ன மாதிரிலாம் கேம் விளாடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்க. அதாவது நீ பண்ணுற விளையாட்டு இல்லை, அவள் உன்னை அடித்து துரத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா எப்பயோ அதெல்லாம் செஞ்சுருப்பா. ஆனால் அதெல்லாம் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கால, அவள் தான் என் பொண்டாட்டி மீனாட்சி, சரியா? நான் உன் கழுத்தில் தெரிஞ்சு தாலி கட்டினா தெரியாமல் தாலி கட்டினான்னு தெரியல, ஆனால் அவள் கழுத்தில் கூடிய சீக்கிரம் நான் தாலி கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. எனக்கு அப்புறம் என்ன பதில், எனக்கு என்ன பதிலா, நீ வந்து உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, என் வாழ்க்கையே மாறி இருக்கணும். என்கிட்ட அன்பாக பாசமாக வந்து பேசினேன், என்னால் தான் உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு நினச்சி வருத்தப்பட்டு நான் இது மாதிரி பண்ணால் கடைசியில் உன் புருஷன் நல்லவனாக தான் அமைஞ்சிருக்கான், நீ தான் அவனை கழட்டி விட்டுட்டு வந்திருக்க. உன் வாழ்க்கை எங்கே போச்சுன்னு என்கிட்ட ஏமா கேட்குற, கண்ணாடியை பார்த்து கேளு. ஆசைப்பட்ட ஆனால் பொய் சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி என்ன ஏமாத்திட்ட. உன் புருஷன் வந்து உன்னை அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசின, கடைசியில் உன் புருஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், எங்கே தொலைச்சியோ அங்கேயே போய் உன் வாழ்க்கையை வந்து தேடிக்க, இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி வந்து முழிச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி கிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட இது ஏற்றுப்பாளா இல்லையான்னு தெரில, ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு எதை வேணான்னு செஞ்சு சரி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுனாங்க. நம்ம ஆனந்த் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரியா வந்து பதிலுக்கு சொல்கிறாங்க, என்னடா திருப்பியும் உன் கூட என் வாழ்க்கையை நான் வந்து உன் கூட தான் சேர்ந்து வாழ முடியும், ஏன்னா நீ என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கடுப்பானாங்க பாருங்க ஆனந்த், அதெல்லாம் செல்லாது, என் மனைவினா அது மீனாட்சி மட்டும்தான் ஆனந்த் வந்து அதிரடியாக பேசுகிறாங்க.